ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாளாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்றமுத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே எவருடை அருளால் யானே வெங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன் அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடை மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி மந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்வேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முத்தனை வெங்கடேஷ முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. 18வது பாட்டு. அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பெண் செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம ஸ்வரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் போதுவாரே. வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திறந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி திறமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. தன்னையும் தனக்காதார
தலைவனையும் கண்டானேன். பின்னைய தலைவன் தானாய் பிரமமாய் பிறப்பு தீர்வன். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை. என்னை நீ கேட்கையாலே ஈதுபதேசித்தேனே. என்னை தான் சடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா. தன்னை தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ. பின்னை தான் அவர்கள் எல்லாம் பிறந்திறந்துழலுவானேன். நின்னை தான் நம்பி நேர்க்கு நிர்ணயம் அருளுவீரே. இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன். அன்னவன் தன்னை தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். சொன்ன பின் தேகி யாரே தூலமல்லாமல் என்றான். பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார். தேகமல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய். மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய். சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவனார் சொல்வாய். ஆகணி நனவில் எண்ணும் அறிவுதான் ஏது சொல்வாய். நனவு கண்டது நான் கண்ட நனவுள நினைவு நீங்கி. கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல். தினம் அனுபவிப்பதொக்கும் தெரியவும் இல்லை சற்றே. மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்குமதருளுவீரே. தாளத்தின் மரங்கள் காட்டி தனி பிறை காட்டுவார் போல். ஆழத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல். தூலத்தை முன்பு காட்டி சூக்கும சொரூபம் ஆன மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும். உத்தியால் பந்தம் வீடென்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம். மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால். முக்தியாம் இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் கேளாய். ஆரோபம் அத்தியாசம் கற்பனையாவ எல்லாம். ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். நாரோடு பணியாய் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல். நீரூடு காணல் தோன்றல் நிறம் தளம் வெளியில் தோன்றல். இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும். அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜெனித்த என்றறிந்து கொள்ளே. அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவர் எல்லாம். பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யர்த்தம் தன்னில். இது கால தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையாலே. முதுமூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்பும் ஆகும். சத்துவ குணத்தினோடு ரசோகுணம் தமோ குணந்தான். சுத்தமோடு அழுக்கீரிட்டார் சொல்லும் முக்குணமும் மூன்றாய். ஒத்துள வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறா சொல்வர். மறுவும் அவ்யக்தம் தானே மகதத்துவம் ஆகும். அந்த அருள் மகதத்துவந்தான் அகங்காரமாகும் என்றும். கரு அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும். இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும். முக்குணங்களினும் தூய்தாம் முதற் குணம் மாயையாகும். அகுணம் பிரம்மச்சாயை அந்தரியாமி மாயை.
எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணமாம் ஈசன். ஈசனுக்கு இது சுளுத்தி, இதுவே காரண சரீரம். கோஷமானந்தம் ஆகும் குணம் ராஜதம் அவித்தை. பேசரும் அவித்தை தோறும் சிற்றாயை ஜீவ கோடி. நாசமாம் உயிர்க்க போது நாமமும் பிராஜ்ய நாமே. தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தில் கைவல்யம் நமக்கு நிம்மதிக்காக எதையும் யாரையும் சார்ந்திருக்காத அந்த ஜீவன் முக்தியை பற்றியும், இறந்த பிறகு மீண்டும் பிறவி இல்லாமல் நமக்கு செய்யக்கூடிய விதேக முக்தியை பற்றியும் விரிவாக பேசிகிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். முதல்ல அதிகாரியை பற்றி சொன்னார். சொல்லிட்டு குரு சிஷ்யன் அறிமுகப்படுத்தப்பட்டது. சிஷ்யன் ஒருவன் எப்படி துன்பம் தாழாமல் வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி தீராத சுழற்காட்டுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பலவிதமான வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவித்து எனக்கு இந்த மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன். இந்த மாயையில் நான் வசப்பட்டு நான் காணவர் வலையில் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல நான் தப்பிச்சு வந்திருக்கேன். இந்த பந்த பாசத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு அப்படி என்ன சொல்கிறான், அழுது குரு கிட்ட சரணாகதி பண்ணுறான். அவர் சொல்கிறாரு, உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு, சொல்வேன் கேட்பாயாகில். சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்று. எனக்கு இந்த பிறவியிலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடிய உபாயம் ஒன்று இருக்கு, எனக்கு அது தெரியும். நீ அதை கேட்டினா, அதை ஏற்றுக்கிட்டினா உனக்கு முழுமையாக எல்லா துன்பத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் எப்படி இந்த உபாயத்தை சொல்கிறார். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே ஈது உபதேசித்தேனே. உன்னை நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா, நீ யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா நீ எல்லா துன்பத்திலிருந்தும் வெளிவரலாம் அப்படின்னு. அவன் ஒரு சாதாரணமான ஒரு பாமரன், அவன் என்ன எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்ன உடனே அவர் உன்னை நீ எப்படி தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன். தேகம் யாரு தேகி யாருங்கிறத புரிஞ்சவன் தான் தன்னைத்தான் அறிந்தவன் அப்படின்னு உடனே அவன் என்ன சொல்கிறான், தேகம் அல்லாமல் வேற தேகி யார் காணேன், இந்த உடம்பை தவிர வேற ஒன்றும் எனக்கு தெரியல, உடம்புக்குள்ளே யாரும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் இருக்கிற சாமானிய அனுபவத்தை வச்சு புரிய வைக்கிறார். முதல்ல குரு அந்த அனுபவத்தை வச்சு முதல்ல எது நான் இல்லைங்கிறத புரிய வைக்கிறார். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம உடம்பவே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த 3 அவஸ்தைகளை சொல்லி, கனவை பார்த்தி இல்லையா, ஆழ்ந்த தூக்க நிலையில் பார்த்தி இல்லையா, விழிப்பு நிலையில் பார்க்குறீ இல்லையா, 3 நிலையவும் பார்த்தது யாரு அப்படின்னு கேட்குது. இப்போ இந்த 3 நிலைகளையும் பார்த்தவன் ஒருத்தனா வேற வேறையா அப்படின்னு உடனே அவனுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு உடனே அவன் குருக்கிட்ட முழுமையாக சரணாகதி கொடுத்த உடனே அவர் முறையாக உபதேசத்தை சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். காலமான இடத்துக்கு இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ இது வரைக்கும் நமக்கு நல்லா புரிஞ்சிடும், எது உடல் இல்லைங்கிறத புரிய வச்சுட்டார். நான் யாருங்கிறது புரியணும் இல்லையா அதனால உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த உடலுக்கு வேறாக என்னென்னலாம் இருக்குது, உடலுன்னு ஒன்று இருக்குது, அதில் உயிருன்னு ஒன்று இருக்குது, அந்த உயிருக்கு ஆதாரமான உயிருக்கு உயிருன்னு ஒன்று இருக்குது, உடம்புன்னு இருக்குது, உயிர் இருக்குது, உயிருக்கு உயிரான உணர்வு தத்துவம் இருக்குது. இதெல்லாத்தையும் நமக்கு நுட்பமான பல விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, தாளத்தின் மரந்துக்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல், ஆழத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல், ஸ்தூலத்தை முன்பு காட்டி சூக்ஷ்ம ஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. முதல்ல தெரிஞ்சதுலேருந்து தான் தெரியாததை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஜெகத்தை பற்றி சொல்ல தொடங்குறேன். ஏன்னா பிறவியிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா முதல்ல எப்படி பிறவி வந்ததுன்னு தெரியணும், எதனால பிறவி வந்ததுன்னு தெரியணும், இந்த பிறவிக்கு காரணமான அந்த சிருஷ்டி கர்த்தாவை பற்றி தெரியணும். அதனால நம்ம 3 விஷயத்துக்குள்ளே இப்போ நம்ம உள்ளக்குள்ளே போகிறோம். ஜெகத்னா என்ன, ஜீவன்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன அப்படின்னு இது வரைக்கும் நம்ம சயின்ஸு இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். இப்போ இது நமக்குள்ளே போகிறோம், நான் யாருங்கிற விசாரத்துக்குள்ளே போகிறோம்.
அப்போ அந்த நான் யாருக்குள்ளே போகணுன்னா எதெல்லாம் நான் இல்லைங்கிறத நம்ம முதல்ல இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயத்த என்ன நமக்கு மாய வாழ்வு என்னும் சோகத்தால்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நம்ம அத்வைத வேதாந்தத்தில் நமக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே போகாமல் கொஞ்சம் பேசிக்காக தெரிய வேண்டிய பல விஷயங்கள் நமக்கு இருக்குது. அதெல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இதுக்குள்ளே நமக்கு புரிஞ்சிக்க முடியும். முதல்ல எடுத்த உடனே குரு கிட்ட நமஸ்காரம் பண்ணும்போது என்ன சொன்னால், யானே எங்குமாம் பிரம்மம் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம்னு 2 வார்த்தை சொன்னான். இதுதான் இதை நோக்கி தான் நம்மளுடைய நூல் போக போகுது. இப்போ இடையில சிருஷ்டியை கொண்டு திடீர்னு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி இருக்கும். எதுக்காக அந்த சிருஷ்டியை கொண்டு வர்றாரு அப்படின்னு சினிமா பார்க்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு கேரக்டர் உள்ளே வரும். பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது இருக்கிறதுலே ஊமராணி வருவா, வந்து எதுக்கு வர்றா ஏன் வர்றானே தெரியாது நமக்கு, கடைசியில் தான் தெரியும் அதனுடைய சஸ்பென்ஸ் எல்லாம். அது மாதிரி இப்போ எதுக்காக திடீர்னு இந்த சிருஷ்டியை கொண்டு வரணும், நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, வந்து கனவை சொன்னார், நல்லா புரிஞ்சிச்சு, அது வரைக்கும் நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸாக சொல்கிறாரு, வந்து நாரோடு பணியாய் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றன்னு சொல்ற எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 2 விஷயத்தை மறக்கவே கூடாது. இந்த நமஸ்காரம் பண்ணும்போது சொன்ன 2 விஷயம், யானே எங்குமாம் பிரம்மம் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம், கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம், இது எல்லாம் மாயத்தோற்றம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அத்வைத வேதாந்தத்தோட சித்தாந்தம். இப்போ நம்ம பலவிதமான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சைவ சித்தாந்தமாகட்டும், விசிஷ்டாத்வைத்தமாகட்டும், நமக்கு இஸ்கான்லாம் படிக்கிறோம், அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உலகம் உண்மை இறைவனும் உண்மை, உலகம் உண்மை இறைவனும் உண்மை, பிரம்ம சத்தியம் ஜெகத் சத்தியம். அதான் எல்லாருமே சில கோஷ்டி இருக்குது இறைவனே இல்லைன்னு சொல்கிற கோஷ்டி, அதை நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வர போகிறது கிடையாது. மற்றபடி எல்லா மதங்களும் சாமான்யமாக சொல்கிறது உலகமும் இருக்குது கடவுளும் இருக்காரு அப்படிங்கிறத சாதாரணமாக எல்லா விசிஷ்டாத்வைத்தமாகட்டும், துவைத்தமாகட்டும், சைவ சித்தாந்தமாகட்டும், யோகாச்சாரமாக இருக்கட்டும், மற்ற எல்லா மதங்கள்லையும், கிறிஸ்டியானிட்டி எல்லாத்தையும் போட்டுக்கலாம், எல்லா ரிலீஜனுமே இதுதான், கடவுள் இருக்காரு உலகம்னு இருக்குது. இப்போ 2 பேரும் இதுலேருந்து வித்தியாசமாக யோசிக்கிறது. பௌத்தத்தில் எப்படின்னா வந்து உலகமும் இல்லை கடவுளும் இல்லை, பிரம்ம மித்யா, பிரம்ம அசத்தியம், ஜெகத் அசத்தியம், ஜெகத் மித்யா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, ஒவ்வொரு பதமும் முக்கியம், பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. இப்போ நம்ம இந்த எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியணும், சத்தியம்னா என்ன மித்யானா என்ன நமக்கு தெரியும். நமக்கு சத்தியம்னா எது 3 காலத்திலும் இருக்கின்றதோ அதுக்கு பேர் தான் சத்தியம். மெய்ப்பொருள் 3 காலத்திலும் இருக்கின்றது அப்படிங்கிறது, மெய்ப்பொருள் இல்லாமல் எதுவுமே கிடையாது, இறைவன் இல்லாமல் எதுவுமே கிடையாது, அந்த நாம ரூபம் இல்லாத அந்த இறைவன் சத்தியம், எல்லா காலத்திலும் இருக்கின்றான், பிரம்ம சத்தியம். இந்த ஜெகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம், மித்தியான்னு ஒரு பதத்தை கொண்டு வரும். இப்போ முயல் கொம்பு அப்படின்னு சொல்கிறோம், முயல் கொம்புன்னு சாஸ்திரத்தில் எத்தனை நம்ம எக்ஸாம்பிள் எப்போ பார்த்தாலும் சொல்லப்படும். முயல் கொம்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது, அது துச்சம்னு சொல்லுவோம். 3 காலத்திலும் இருக்கின்றது சத்தியம், ஒரு காலத்திலும் இல்லாதது துச்சம். முயல் கொம்பு ஒரு காலத்திலையும் இல்லை. இப்போ இந்த ஜெகத்தை சொல்லும்போது மித்தியான்னு ஒரு பதத்தை நம்ம சொல்லுவோம். மித்தியானா என்னன்னா, எது அனுபவத்திற்கு உண்மை மாதிரி இருக்கோ, நல்லா சொல்ல, உண்மை மாதிரி இருக்கோ, அறிவிற்கு விசாரம் பண்ணினால் இல்லவே இல்லையோ அதுக்கு பேர் மித்தியா. எது அனுபவத்திற்கு கண்ணு முன்னாடி எது உனக்கு நல்லா தெரியுதோ, ஆனால் அது விசாரம் பண்ணி பார்க்கும்போது இல்லையோ அதுதான் மித்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதான் நம்ம உபதேச கிரமம். நமக்கு மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முக்தியான்னு அந்த வார்த்தை வந்துச்சு, அதில் மித்தியான்னு ஒரு பதம் வந்துச்சு. மித்தியானா என்னது, அனுபவத்திற்கு இருக்கிறது மாதிரி தெரியுது, ஆனால் விசாரம் பண்ணினா இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிள் கொடுத்தார். நாரோடு பணியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல், நீரூடு காணல் தோன்றல், நிரந்தரம் வெளியில் தோன்றல். கைத்துல பாம்பு தெரியுது, கட்டையில் மனுஷன் தெரியுறான், இன்னும் சாஸ்திரம் எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் சொல்லணும். சிப்பியில் வெள்ளி தெரியுது, வெயில் நேரம் அப்படி ஜக 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 ஜகன்னு என்ன தெரியுது, பார்க்கும்போது வெள்ளி மாதிரி தெரியுது, போய் எடுக்க போனால் அது வெறும் சிப்பி.
இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள், எது அனுபவத்திற்கு உண்மை மாதிரி இருக்கோ, அறிவு விசாரம் பண்ணி பார்த்தால் எது இல்லையோ அதுதான் மித்தியா. இந்த சாஸ்திரம் எதனால இந்த ஸ்ரத்தைங்கிற வேல்யூ நம்ம இந்த சமாதி ஷட்க சம்பத்தியில் பார்த்தோம். ஏன் ரொம்ப 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 முக்கியம், ஏன் குரு முதலே கண்டிஷன் போட்டார், சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும், சொன்னது ஏற்பாயாகில், நான் சொன்னதை நீ ஏற்றுக்கிட்டீன்னா உனக்கு தொடர்பவம் தொலையும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஏற்றுக்க முடியாது, அதனால தான் ஏற்றுக்கிட்டீனான்னு சொல்கிற. ஏன்னா சாஸ்திரம் கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை இல்லைன்னு சொல்ல போகுது. இல்லவே இல்லை மட்டும் இல்லவே இல்லைன்னு சொல்ல போது, நம்மளால் கண்ணுக்கு தெரியாத, இந்த மாம்ச கண்ணுக்கு தெரியாத அந்த பிரம்மத்தை, அந்த மெய்ப்பொருளை நமக்கு காட்டி கொடுக்கின்றது. இதுதான் நமக்கு ஆழமான விஷயம். இப்போ எதனால நமக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி தெரிகின்றது அப்படிங்கும் போது தான் நம்ம இந்த சிருஷ்டி கொண்டு வரோம். எப்படி இந்த காட்சி உண்டாயிற்று? செப்பு கற்பனையினாலே ஜெனித்த என்று அறிந்து கொள்ளே. அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான அடுத்து வந்துட்டு இருக்கு நமக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி போல நாம ரூபம் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜெனித்த என்று அறிந்து கொள்ளே. நீ பார்க்குறியா, கண்ணுக்கு முன்னாடி உனக்கு ஒன்று உலகம்னு ஒன்று தெரியுது பார்த்தியா, அது இல்லவே இல்லை, அது கற்பனை அப்படின்னு சொல்லுது. நமக்கு ஏற்றுக்கவே முடியாது. புதுசாக வந்தவங்களுக்குலாம் ஒரே என்னென்னமோ சொல்கிறாங்க, காதில் பூவாக சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். இப்போ சாஸ்திரம் முறையாக சொல்லி கொடுக்க போகுது. இது எப்படி இந்த சிருஷ்டி உண்டாயிற்று, இது எதனால நம்ம உண்மை இல்லைன்னு எதனால சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது தான் நமக்கு இந்த மாயாங்கிற ஒரு தத்துவத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த மாயை தான் காரணமாகி. அப்போ எப்படி வந்துச்சு நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா நமக்கு. இப்போ கண்ணு முன்னாடி எனக்கு தெரியுதே, இப்போ எப்படி உண்டாயிற்று அப்படிங்கும்போது மாயான்னு ஒரு விஷயத்தை நம்ம இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மாயினா என்னன்னு நமக்கு யாமா சா மாயான்னு சொல்லுவோம். எது இல்லையோ அது மாயை, எது புரியவே புரியாதோ அதுதான் மாயை அப்படின்னு சொல்லுவோம். மாயினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு வாட்டி நாரதர் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் கேட்டாராம், மாயைனா என்ன அப்படின்னு சொன்னேன். அவர் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு தண்ணி குடிக்கணும், எங்கேயா பக்கத்தில் போய் தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னா. தெரியுமா கதை? தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியலன்னு ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும். அப்போ அவர் நாரதர் போகிறார், போய் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மாதிரிலாம் இப்போ நமக்கு 4 லைன் ரோடு போட்டு எங்கே பார்த்தாலும் நமக்கு டீ கடை, காஃபி கடை, கூல் ட்ரிங்க் கடைலாம் கிடையாது அந்த காலமெல்லாம். இப்போ காட்டுக்குள்ளே போகிறார், போய் தண்ணி வேணும் அப்படின்னு ஒன்று. என்கிட்ட பக்கத்தில் கிராமம் இருக்கா, நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கார், கிருஷ்ணர் உட்காந்துருக்கார். அப்போ இவர் போகிறார். போன உடனே அங்கே தூரத்தில் ஒரு வீடு தெரியுது, அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் போனோடனே அவர் கூப்பிட்றாரு, தண்ணி வேணும்னு கேட்குறாரு. அப்போ ஒரு பெண் ஒரு அழகான பொண்ணு தண்ணி கொடுக்குறாங்க. நாரதருக்கு பார்த்தோன்னே லவ் வந்துருச்சு. அவருக்கு பார்த்தோன்னே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. தண்ணி கொடுக்குற பெண்ணோட அவர் பேசுகிறாரு. அப்படி பழக்கம் உண்டாயிடுச்சு அவருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சரின்றான். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அவர் வசம் அங்கேயே இருந்துடுறாரு. தண்ணி வாங்க போன இடத்துல குடியும் குடித்தனமா என்ன பண்ணிடுறாரு, அங்கேயே இருந்துடுறாரு. நல்ல சந்தோஷமாக இருக்கு அவருக்கு. நல்ல ஃபேமிலி எல்லாம் வச்சுருக்காரு. அப்புறம் நல்ல குழந்தையெல்லாம் பிறக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவர் பாட்டுக்கு எல்லாம் நாராயணெலாம் மறந்துட்டார். அவர் பாட்டுக்கு நாராயணெல்லாம் மறந்துட்டு நல்ல சௌக்கியமாக குடும்பம் குட்டின்னு என்ன பண்ணுறாரு, நல்ல சந்தோஷமாக இருக்க. அப்போ என்ன ஆகுது, திடீர்னு பயங்கரமாக வெள்ளம் வருது. பயங்கரமான வெள்ளம், காத்தாட்டு வெள்ளம் மாதிரி வருது. அப்போ வீடெல்லாம் அடிச்சுட்டு போகுது. இப்போ பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு அவர் பொறுப்பாயிட்டார், குடும்பஸ்தன் ஆகிட்டார். எல்லாத்தையும் காப்பாற்றணுமே, குடும்பம் பிள்ளை குட்டியெல்லாம் காப்பாற்றணுமே. எப்படியோ கஷ்டப்பட்டு வெள்ளத்தில் நீந்தி இது பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தா பிள்ளை பொண்டாட்டி எல்லாரும் வெள்ளத்தில் ஓடி அடிச்சுட்டு போயிடுது. இவர் மட்டும் தனியாக நிற்கிறார். ஒன்று அழுறாரு. அழுதுட்டு காட்டுக்குள்ளே இங்கிட்டும் அங்கிட்டும் போகிறார். போனால் அங்கே கிருஷ்ணர் உட்காந்துருக்கார். என்ன நாரதா, தண்ணி கேட்டேன்ல, எங்கே போனேன் அப்படிங்கிற ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. என் பிள்ளை குட்டிலாம் போயிடுச்சு. அவர் முடிச்சு பார்க்குறாரு, அதுதான் மாயை. உனக்கு அவர் அப்போதான் அவர் புரியுது. அவருக்கு எங்கேயோ போனோம், ஏதோ ஒரு காட்சி தெரிஞ்சிச்சு. அந்த காட்சிக்குள்ளேயே போயிட்டாரு.
வெளி வந்து பார்க்குறாரு, அது நடந்தது எதுவுமே உண்மை இல்லை. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு தாய்மானவர் பாட்டில் ரொம்ப அடிக்கடி பார்ப்போம். நம்ம வந்து கந்தர்ப்ப நகர் ஒரு முக்கியமான இந்திரஜாலம் கனவு காணல் நீர் போன்று சந்ததம் எனக்கு தோன்ற அப்படின்ற இந்த ஜெகத்தை சொல்லும்போது இந்திரஜாலம் கனவு காணல் நீர். நமக்கு சாஸ்திரத்தை எப்படி இதை வந்து இருக்கிறத எப்படின்னு இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னா, ராத்திரி படுக்கும்போது நிம்மதியாக தான் படுக்கிறோம், அடுத்த என்னென்னமோ கனவு வருது, ஏதோ வருது நமக்கு. என்னென்ன உலகத்தில் இங்கிறதே கஷ்டம் சொல்லிட்டு தூங்கினா தூக்கத்தில் அதுக்கு மேலே கஷ்டம்லாம் வருது நமக்கு. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் உள்ளே வருது. முழிச்சு பார்க்குறோம். முழிச்சு பார்க்கும்போது விழிப்பு நிலையில் என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனை எதுவுமே கனவு நிலையில் இல்லை. கனவுல என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அது எதுவுமே முழிச்சதுக்கப்புறம் இல்லை. சாஸ்திரம் இதைத்தான் பயன்படுது. எப்படி கனவுல நீ வந்து தண்ணி குடிக்கிறோம், சாப்பிட்றோம், பசி போகுது, கீழே அடிபடுறோம், வலிக்குது. எதுக்கு வலிக்குது? கனவு சரீரத்துக்கு வலிக்குது. இப்போ கனவுல ஒரு சரீரம் அங்கே உண்டாகின்றது, வலி ஏற்படுது, அங்கே துக்கம் இருக்குது, அங்கே ஒரு மனசு இருக்குது. கனவுல ஒரு சரீரம் இருக்குது, அதுக்கு ஒரு மனசு இருக்குது. இப்போ அது போல் எப்படி வந்து உனக்கு அது முழிச்சதுக்கப்புறம் எப்படி கனவு உனக்கு இல்லவே இல்லையோ அதுபோல் உனக்கு இந்த ஆத்ம ஞானம் வந்ததுக்கப்புறம் உன்னை நீ யாருன்னு புரிஞ்சிட்ட அப்படின்னா உனக்கு இந்த விழிப்பு நிலை ஒரு கனவு மாதிரி ஆயிடும். அது ஒரு மாயா பிரபஞ்சம். ஏன் இதை படிக்கிறோங்கிறது புரியணும். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற இந்த ஜெகத்தை நம்ம இல்லைன்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த ஜெகத் எப்படி உண்டாயிற்று அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் அதை நமக்கு அப்பவாதம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அப்பவாதத்தால் முக்தியாம். இப்போ ஆரோபம்னா என்ன? ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். இந்த பிரம்மத்தில் நம்ம என்னத்தை பார்த்துட்ருக்கோம்? உலகத்தை பார்த்துட்ருக்கோம். கற்பனையான உலகத்தை பார்த்துட்ருக்கோம், இல்லாத உலகத்தை பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, இல்லாத உலகம் எப்படி வந்துச்சுங்கிறத படிக்கிறோம். இப்போ எதுக்கு இது தெரியணும்? இல்லாத உலகம் எப்படி வந்துச்சுன்னு நமக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னா, நான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது சத்தியமாக தெரியுது, உலகம் சத்தியமாக தெரியுது, இந்த உறவுகள் சத்தியமாக தெரியுது, இதில் இருக்க எல்லா பிரச்சனையும் எனக்கு சத்தியமாக தெரிகின்றது. இப்போ சத்தியமாக உனக்கு சத்தியமாக தெரிகின்ற உலகம் எப்படி வந்தது அப்படிங்கிறத புரிய வைக்கும்போது அது உண்மையில் எப்படி கற்பனைங்கிறத நமக்கு புரிய வைக்க முடியும். அப்படிங்கிறதுனால சாஸ்திரம் இந்த மாதிரி இந்த சிருஷ்டி கிரமத்தை உபதேசம் பண்ணுகின்றது. நமக்கு ரெண்டு விஷயம் நமக்கு நல்லா புரியணும். பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. நம்ம எப்படி இந்த துக்கத்தெல்லாம் ஒரு கற்பனைன்னு நம்ம சொல்வதன் மூலமாக முழுமையாக எல்லா துக்கத்திலிருந்தும் விடுபடலாம் அப்படிங்கிறதான் நமக்கு அத்வைத வேதாந்தத்தில் இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. நமக்கு முதல்ல புதுசாக கேட்குறவங்களுக்கு இதை நம்ம அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம், ஜஸ்ட்டு கேளுங்க. முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சாஸ்திரத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இதில் நமக்கு நிறைய டவுட் வரும். நம்ம சார்பாக இந்த சிஷ்யன் இனிமேல் சிருஷ்டி முடித்த உடனே என்ன பண்ண போகிறான்? கேள்வியாக கேட்டு தொலைக்க போகிறான் குரு கிட்ட. ஏன்னா நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறத நம்ம இல்லைன்னு சொல்ல போகிறோம். அப்போ அவர் குரு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுவார். நம்ம எதையுமே வந்து கண்மூடித்தனமாக ஏற்றுக்கோங்கன்னு நம்ம சொல்ல போகிறதே கிடையாது. நம்ம எதுக்காக சிருஷ்டி படிக்கணும் அப்படின்னா, கண்ணு முன்னாடி தெரிகிற இந்த உலகம், ஏன்னா சொல்லும் போதே சிருஷ்டியை தொடங்கும் போதே அவர் சொல்லிட்டே சொல்கிறது, செப்பு கற்பனையினாலே ஜனித்தது என்று அறிந்து கொள்ளு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா சிருஷ்டி நமக்கு புரியல அப்படின்னு வரும். சிருஷ்டி புரியாது, முழுசையாலும் புரியாது. ஏன்னா அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வழி இதுவா இத்தை ஒரு வழி வேறா சொல்வார். இதை வேற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா வேதத்திலேயே நிறையா சிருஷ்டி இருக்குது. இப்போ நம்ம பார்த்தா இது கிரம சிருஷ்டின்னு பார்க்குறோம். 1 by 1 நமக்கு வந்து இது வந்து மொளையா அவ்வியக்தத்தில் இருக்குது, வெளிவராத ஸ்டேஜில் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் வெளிவருது அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் வேதத்திலேயே ஈஸ்வரனே அட் அ டைமில் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு சிருஷ்டி வாக்கியங்களும் இருக்குது. அது பேர் யுகபத் சிருஷ்டி அப்படின்னு. என்னவா இருந்தால் கூட இந்த சிருஷ்டி கற்பனைன்னு நீ புரிஞ்சாதான் முழுமையாக துக்கத்துலேருந்து வெளிவர முடியும். ஆனால் 2-3 விதத்தில் இந்த சிருஷ்டி சொல்லப்பட்டிருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு அந்த எப்படி அந்த பிறவி எப்படி உண்டாச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி பிறவியிலேருந்து விடுபடுறது எப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
இப்போ அதுக்காகத்தான் நம்ம இதை முதல்ல இந்த சிருஷ்டியை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த சிருஷ்டியில் 2 விதமான சிருஷ்டி பார்த்தோம். நம்ம முதல்ல என்ன சொன்னார், பிரம்மம். அடுத்து அந்த பாட்டுலேருந்தே முதல்ல வருவோம். அந்த பாட்டு முதல்லேருந்து அந்த பாட்டுக்குள்ளேருந்து வரும். 29. அதுதான் எப்படி என்றக்கால் அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில் இது கால தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையாலே முதுமூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. எல்லா சிருஷ்டியுமே நமக்கு 3 ஸ்டேஜில் தான் நடக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று காரண நிலை, அடுத்தது சூக்ஷ்ம நிலை, அடுத்து ஸ்தூல நிலை. நம்ம ஒரு என்ன சிருஷ்டியாக இருந்தால் கூட நம்ம பேசும்போது நம்மளுடைய வார்த்தை முதல்ல என்னவா இருக்குது, காரண நிலையில் இருக்குது. அதுக்கப்புறம் மைண்டில் அதை என்ன பண்ணுறோம், அதை வார்த்தையாக நம்ம யோசிக்க தொடங்குறோம். அதுக்கப்புறம் அது ஸ்தூலமாக வெளிவருது. அதே போல தான் இந்த சிருஷ்டி இந்த சிருஷ்டி நம்ம அது ஒடுங்கின நிலை, வெளிப்பட்ட நிலைன்னு சொல்லுவோம். சிருஷ்டி வெளிப்படுகின்றது அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மத்தில் இருந்து அது வெளிப்படாத ஒரு நிலையில் இருந்துச்சு. எப்படி நம்ம தூங்கும் போது நம்மளுடைய கனவு வெளிப்படாமல் இருக்கின்றது, நம்மளுடைய அது மாதிரி இந்த சிருஷ்டியானது என்னவா இருக்குது, அது வெளிப்படாத நிலையில் இருக்குது. அதுக்கு அவ்வியக்தம்னு சொல்கிறோம். அவ்வியக்தத்திலிருந்து அது முதல்ல காலம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் உட்பார்வையாலே முதுமூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமேன்னு பார்த்தோம். அது ஒரு வழி. ஈஸ்வரன் அவருடைய பிளானிங், அவருடைய சங்கல்பத்தினால அதுக்கப்புறம் 3 குணம் வெளிவந்தது அப்படின்றாங்க. 2ஆவதுல என்ன சொல்கிறாரு, அந்த அவ்வியக்தத்தில் இருந்து மகத்தத்துவம் அதுக்கப்புறம் கரு அகங்காரம் அதுக்கப்புறம் 3 குணம் வந்துச்சு அப்படிங்கிறது. இது கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன் தான். நமக்கு முக்கியமாக 3 குணத்திலிருந்து தான் நமக்கு அது வெளிவருது. அந்த அவ்வியக்த நிலையில் 3 குணமும் சமமாக இருக்குது. அதனால சமமாக இருக்கிறனால அது எதுவுமே சிருஷ்டி வெளிப்படணும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம எப்படி முழிக்கிறோம், நம்ம நல்லா தூங்கிட்டு தானே இருந்தோம். ஏன் முழிக்கணும்? ஃபஸ்ட்டு நிம்மதியாக தூங்கிட்டு தானே இருந்தோம். எதுக்காக முழிக்கணும்? அது நமக்கு இதில் வரும், இந்த கைவல்யோபநிஷத்தில் வரும். எதுக்கு முழிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிராரப்த கர்மம் நம்மளை எழுப்பிவிடுதான். மிச்ச கஷ்டமெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டியது இருக்குது, தூங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், பிராரப்தம் நம்மளை தட்டி எழுப்புறதுனால தான் நம்ம முழிக்கிறோம். அதுபோல் இந்த சமஷ்டி பிராரப்தம் ஒடுங்கி இருக்கு. அதுதான் அவ்வியக்தம்னு சொல்கிறோம். அது வெளிவராத நிலையில் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது வெளிவர தொடங்குகின்றது. நமக்கு மகத்தத்துவம் பார்த்தோம், கரு அகங்காரம் 3 குணமாக அது வெளிவருகின்றது. அதுதான் எப்படி என்றக்கால் அனாதியாம் ஜீவர்கள் எல்லாம், அனாதியான ஆதி எப்படி உண்டாயிற்றுன்னு தெரியாத அந்த ஜீவர்கள் எல்லாரும் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்வியக்தம் தண்ணி. எப்படி நம்ம தூக்கத்தில் எல்லாரும் ஒடுங்கி இருக்கோம், அதுபோல சமஷ்டி எல்லா பிரபஞ்சமே தூங்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில், அந்த அண்டமே எல்லாம் ஒடுங்கி இருக்கின்ற அந்த சமயத்தில் ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால என்ன ஆகின்றது, ஒரு வெளிப்படுகின்றது, 3 குணம் வருகின்றது அப்படின்னு பார்த்தோம். அந்த 3 குணங்களுடைய பெயரும் அதனுடைய தன்மைகள் சொன்னார். சத்துவம், ரஜஸ், தமஸ்ன்னு 3 குணங்கள் இருக்குது. அதுக்கு நேரம் சொன்னார். சத்துவம் வெண்மையாக இருக்குது, ரஜஸ் சிகப்பாக இருக்குது, தமஸ் கருப்பாக இருக்குது. அதனுடைய குணத்தின் அடிப்படையில் இந்த கலர் சொல்லப்பட்டிருக்கு. சத்துவம் தூய்மையானது, ரஜஸ் பரபரப்பு உடையது, அழுக்குன்னு சொல்லியிருக்கு, தமஸ் இருட்டு. இந்த 3 குணங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த சிருஷ்டி வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இது 3 குணமும் என்னாகும், சேர்ந்தே தான் இருக்கும். ஆனால் எப்போவாது ஒன்று என்னவா இருக்கும், ஒன்று அப்போ மேலே கீழேயுமா அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் அந்த சிருஷ்டி குணங்களில் முதல்ல எடுத்தோன்னே என்ன வருது, அந்த சுத்த சத்துவத்தில் இருந்து ஒரு சிற்சாயை தோன்றும் அப்படின்னு பார்த்தோம். இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும், முக்குணங்களிலும் தூய்தா முதற்குணம் மாயையாகும். அந்த சத்துவ குணத்துக்கே பேர் மாயைன்னே கொடுத்துட்டார். அந்த மாயையாகும் அந்த குணத்தில் பிரதிபிம்பிக்கும் அந்த பிரம்மத்தின் சாயை தோன்றுகின்றது, ஒரு ரிஃப்ளெக்ஷன் உண்டாகின்றது. அப்போ 3 விஷயம் இருக்குது, சத்துவ குணம் இருக்குது, பிரம்மம் இருக்குது, அந்த பிரம்மத்தின் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு கண்ணாடி இருக்குது, சூரியன் இருக்குது, அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் அந்த கண்ணாடியில் விழுது. 3 விஷயம் இருக்குது. 3 விஷயம் இருக்கா? 3ஆ 2ஆ? 3 மாதிரி இருக்குது.
2 தான் 2 தான் 3 மாதிரி இருக்கு. அப்போ அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் என்ன பண்ணுது, அந்த கண்ணாடியில் விழுது. அப்போ நமக்கு இது எப்படி வந்துச்சு அது நமக்கு தெரியாது. நமக்கு அதனால தான் மாயைன்னு சொல்கிறோம். எப்படி வந்து இந்த 3 குணம் எப்படி வெளிவந்தது அப்படிங்கும்போது அந்த பிரம்மத்துக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தானாக என்ன பண்ணுது, அந்த 3 குணங்களை இப்போ நான் பேசுகிறேன், நான் எப்படி பேசுகிறேன், அது வெளிவருகின்றது. அந்த ஒரு ஆற்றல், இப்போ எல்லார்கிட்டையும் ஒரு ஆற்றல் இருக்குது நமக்கு, அந்த ஒரு உற்பத்தி. இப்போ அதைத்தான் நம்ம மாயா சக்தின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சத்துவகுணத்திலிருந்து அந்த சிற்சாயை தோன்றுகின்றது. அதிலிருந்து யார் வர்றா, அதனால ஈஸ்வரன் வருகின்றார். சத்துவகுணம்ங்கிறது அது சுத்தமானதுன்னு பார்த்தோம். அதனால பிரம்மத்தோட சாயை அப்படியே அதில் பிரதிபிம்பிக்கின்றது. அதனால் அது கொஞ்சம் கூட தோஷமற்றதாக இருக்கின்றது. எப்படி உருவமில்லாத கடவுள் உருவக்கடவுள் ஆயிட்டார். இப்போ உருவமில்லாத ஈஸ்வரன் முதல்ல எப்படி வந்துட்டார், கடவுளுக்கே வந்து எப்படி படைப்பு சொல்கிறோம் நமக்கு வந்து, எப்படி உருவம் இல்லாத ஈஸ்வரன் எப்படி உருவத்துக்கு வந்தார், மாயா சக்தியினால, மாயை காரணமாக அந்த பரம்பொருள் ஈஸ்வரனாக வெளிவருகின்றது அப்படின்னு பார்த்தோம். இக்குணங்களிலே பிரம்மச்சாயை, அக்குணம் பிரம்மச்சாயை, அந்தர்யாமி மாயை. அவருக்கு நேர பேர் என்னது, அந்தர்யாமி. அந்தர்யாமின்னா எல்லாவற்றிலும் அவர் தான் இருக்கார். அவர் பண்ண போகிற சிருஷ்டியில் எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கார். எல்லாவற்றிலும் உள்ளே இருக்கிறார். அந்தர்யாமின்னா அனைவற்றுக்கும் உள்ளே இருப்பவர் அந்த இறைவன். ஆனால் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, எக்குணங்களும் பற்றாதோடு நிமித்த காரணமாம் ஈசன். அவருக்கு சுத்த சத்துவத்தில் இருக்காரு. மற்ற குணத்தினால் அவர் பாதிக்கப்படாதவராக இருக்கின்றார். என்ன குணங்கள் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். மேலும் ஜீவர்களுக்கு வந்து அவித்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த தன்னுடைய மாயினால் அந்த சிருஷ்டி பண்ணுறாரு. ஆனால் இவர் மாயினால் பாதிக்கப்படாதவராக இருக்கின்றார். நம்ம பார்த்தோம், நாரதர் பார்த்தோம், அவர் மாயினால் பாதிக்கப்பட்டவராக இருக்கின்றார். மாயை காட்சின்னு அவருக்கு தெரியல, மாயையில் உள்ளே இருக்கோன்னு தெரியல வந்து. ஆனால் இறைவன் எப்படி இருக்காரு, இந்த மாயையால் பாதிக்கப்படாதவராக இருக்கின்றார், மாயையை ஆள்பவராக இருக்கின்றார். என்ன மாயை வச்சு தான் அவர் ஒரு மேஜிக் ஷோ நமக்கு வந்து, இந்த மேஜிக் ஷோவில் எப்படி சிருஷ்டி ஒரு அதனால தான் நம்ம பார்ப்போம் இந்திரஜாலம், கனவு, காணல், நீர் பார்ப்போம். அடிக்கடி சாஸ்திரத்தில் இந்திரஜாலம் இந்திரஜாலம். இந்திரஜாலம்னா என்னது, மேஜிக் ஷோ. நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற நம்ம ட்ரிக் ஷோ, ட்ரிக் மேஜிக் கிடையாது வந்து. நம்ம இதில் பார்க்குறோம், ராமாயணத்துலலாம் பார்க்குறோம், மாயமான் வருதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி சக்தி வந்து சாதாரண சித்தர்களுக்கே இருக்குது. இறைவன் வந்து எல்லாவற்றுக்கும் பேரான மாயாவி வந்து மகமாயின்னு நம்ம சொல்கிறோம், பராசக்தி மகமாயின்னு சொல்கிறோம். இப்போ மாயையை ஆள்பவள், அவள் தான் மாயைக்கு காரணமாக இருப்பவள். இப்போ பிரம்மமும் அந்த மாயா சக்தியும் சேர்ந்து தான் படைப்பு. அதான் நம்ம சிவசக்தின்னு நம்ம சொல்கிறோம், அர்த்தநாரீஸ்வர தத்துவம்னு சொல்கிறோம். இப்போ எப்படி வந்து இறைவன் வந்து நிமித்த காரணமாம் ஈசன் அப்படின்னு, இவர் எல்லாவற்றிற்கும் அறிவு காரணமாக இருக்கின்றார். அவரே உபாதான காரணமாகவும் இருக்கின்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எப்படி ஒரு பானை செய்கிறதுக்கு களிமண்ணும் வேணும், குயவனும் வேணும். அதுபோல் இந்த சிருஷ்டிக்கு இறைவனை என்னவா இருக்கின்றார், அறிவு காரணமும் அதுதான், கச்சா பொருள் காரணமும் அதுதான். கதை படிப்போம், பிள்ளையார் கதை படிக்கும்போது பார்வதி தேவி தன் உடம்புலேருந்தையே அழுக்க எடுத்து மஞ்சள் எடுத்து வந்து பிள்ளையார் செஞ்சதாக பார்ப்போம். இல்லை நமக்கு ஊர்ணநாபி தான், நமக்கு எப்படி சிலந்தி பூச்சி வந்து தங்கிட்டே இருந்து உண்டாக்கி, அது மாதிரி தான் அதுவும் நிறைய தத்துவங்கள் இருக்குது நமக்கு ஒன்று ஒன்றுக்குள்ளேயும். அப்போ நிமித்த காரணமாக ஈசன். இப்போ நம்ம சிருஷ்டியில் ஈஸ்வரன் வந்துட்டார். ஆனால் இந்த சிருஷ்டி என்ன நிலையில் இருக்குன்னா, இன்னும் காரண நிலையில் தான் இருக்குது. 3 சிருஷ்டியில் 3 லெவல் சொன்னோம். காரண சிருஷ்டி, சூக்ஷ்ம சிருஷ்டி, ஸ்தூல சிருஷ்டி. இன்னும் அது பிளானிங் லெவலில் தான் இருக்குது. நம்ம ஒரு கட்டடம் கட்ட போகிறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுறோம், பெரிய ஒரு ஆர்கிடெக்டை பார்த்து பெரிய இதில் பேப்பரில் தான் இருக்குது, பேப்பர் பிளானிங் லெவலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஒன்னொன்னையாக நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ ஈஸ்வரன் இப்போ காரண நிலையில் இருக்கார். அதனால என்ன பார்க்குறோம் நம்ம, ஈசனுக்கு இது சுளுத்தி, இதுவே காரண சரீரம், கோஷம் ஆனந்தமாகும். அவர் வெளிவராமல் இருக்கார். ஒரு கரு வெளிவராமல் இருக்கும்போது எப்படி இருக்காது, அது ஆனந்த கோஷத்தில் இருக்கு வந்து, சுளுத்தியில் இருக்கு வந்து. அதுபோல் இறைவனும் தன்னுடைய காரியத்தை இன்னும் மாயாவி மேஜிக் ஷோவை தொடங்கலை. இப்போ மந்திரவாதி மட்டும்தான் வந்திருக்காரு, அந்த இறைவன் மட்டும்தான் வந்திருக்காரு வந்து. அவரை பிரம்மத்திலேருந்து, நிர்குண பிரம்மத்திலேருந்து இவர் சகுண பிரம்மமாக அந்த மேஜிஷியன் வந்தாச்சு. இப்போ இனிமேல் என்ன வேணும் நமக்கு, மேஜிக் ஷோ தொடங்கணும்.
இப்போ இனி அடுத்து எப்படி ஜீவர்கள் எப்படி வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த 3 குணம் பார்த்தோம். மாயையில் 3 குணம் இருக்குது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணம் சுத்தமானதுன்னு பார்த்தோம். ரஜோகுணம் அழுக்குன்னு பார்த்தோம். இப்போ அந்த அழுக்கான அந்த ரஜோகுணத்திலிருந்து தான் நம்மெல்லாம் வந்தோம். உயிர்கள் எல்லாம் அதிலிருந்து தான் வெளிவந்தது. தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவ கோடி. தேசரும் அவித்தை. தேசரும் அவித்தைனா அந்த பிரகாசத்தை குறைந்துள்ள பிரகாசம் குறைந்துள்ள சத்வகணம் குறைவாக உள்ள அந்த அவித்யை. இப்போ இன்னொரு பதம் கொடுத்துருக்கு, அவித்யா. அவித்யானா அறியாமை. வித்யா, வித்யான அறிவு, வித்யான அறியாமை. இப்போ எப்படி ஈஸ்வரனுக்கு மாயை காரண சரீரமாக இருக்கோ, அதுபோல ஜீவர்களுக்கு அவித்தை காரண சரீரமாக இருக்கின்றது. அவித்தை காரண சரீரமாக இருக்கின்றது. ஈஸ்வரனுக்கு மாயை காரண சரீரமாக இருந்தாலும் ஈஸ்வரன் மாயையை ஆள்பவராக இருக்கின்றார். ஆனால் ஜீவர்கள் அவித்தைக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கின்றனர். காரண சரீரம் கொஞ்சம் நுட்பமான விஷயமா இருக்கும், இன்னும் வர வர படிக்கலாம் நமக்கு. ஏன்னா இதுதான் காரண சரீரம்னா அதுக்கு காரணம் விதையாக இருக்கின்றது. ஒரு ஒரு முளை வரணும் அப்படின்னா அதுக்கு என்னது, ஒரு விதையாக அதுதான் இருக்கின்றது. இந்த காரண சரீரம் தான் இந்த ஜீவர்களுக்கு விதையாக இருக்கின்றது. இப்போ சிற்சாயை ஜீவ கோடி அப்படிங்கிற. இப்போ சத்துவகுணத்திலிருந்து இறைவன் வர்றாருன்னு பார்த்தோம். ரஜோகுணத்திலேருந்து நிறையா ஜீவர்கள் வர்றாங்க அப்படின்னு. அது எப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு மைண்டில் எப்படி கொஞ்சம் ஒரு விஷுவல் கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு தண்ணி சூடு பண்ணுறோம். சூடு பண்ணும்போது என்ன ஆகுது, நிறைய பபுளாக வருது நமக்கு. அந்த பபுள்லாம் எங்கே இருந்துச்சு, அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. அந்த ஒரு பபுள்லையும் என்னது, அந்த சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் தெரிகிறது மாதிரி அப்படின்னு போட்டுறாதீங்க, அது மாதிரின்னு யோசிக்கணும். ஜீவர்கள் அநேகம், எல்லா ஜீவர்களும் எதிலிருந்து, அந்த ரஜோகுணத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் சிற்சாயை. அது என்னது, மாயினுடைய சத்துவகுணத்தினுடைய சிற்சாய். சிற்சாயின்னா என்னது, அந்த பிரம்மத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த சித்தினுடைய ரிஃப்ளெக்ஷன். இப்போ இதுலேயும் சித்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்குது, ஜீவர்கள்கிட்டையும் சித்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்குது. ஆனால் இது அழுக்காக இருக்கிறதுனால ஒரே சூரியன் தான். அந்த சத்துவகுணத்தில் பிரதிபிம்பிக்கிறதும் ஒரே சூரியன் தான், ரஜோகுணத்தில் பிரதிபிம்பிக்கிறதும் ஒரே சூரியன் தான். ஆனால் இப்போ நம்மளே ஒரு நல்ல சுத்தமான தண்ணியில் நம்ம சூரியனை பார்க்குறதுக்கும் ஒரு அழுக்கு தண்ணியில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி அது அதனுடைய பிரகாசம் எப்படி இருக்குது, குறைவாக இருக்கின்றது. அது அவித்தையோடு கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய ரிஃப்ளெக்டிங் மீடியமே கண்ணாடியே கொதராக இருக்கிற கண்ணாடியில் என்ன ஆகும், ஒழுங்காக வெளிச்சம் தெரியாது. அதுபோல் இது என்னவா இருக்குது, தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவ கோடி நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் காரண அவஸ்தைன்னு பார்க்குறோம். இப்போ மழை பெய்யுது, திடீர்னு வெயில் நல்லா அடிச்சிச்சு, இப்போ மழை பெஞ்சுது, ஃபுல்லாக முளைக்குது. இப்போ எங்கேருந்து வந்துச்சு, அதனுடைய விதையெல்லாம் எங்கே இருந்துச்சு, அதுக்குள்ளே தான் இருந்தது, கண்ணுக்கு தெரியல, ஆனால் வெளிவருது. அது மாதிரி இந்த சிருஷ்டி, இந்த காரண சரீரம்ங்கிறது என்னவா இருக்குது, அது உள்ள அடங்கி இருக்குன்னு. இது வெளிப்படுது, சிருஷ்டி வெளிப்படுதுன்னு பார்த்தோம். இப்போ எல்லா ஜீவர்களோடைய அந்த அந்த காரண சரீரமும் ஒடுங்கி இருந்துச்சு. இப்போ காரண நிலையில தான் இருக்கும். இப்போ சிற்சாயை ஜீவ கோடி நாசமாம் உயிர்க்கு அப்போது நாமமும் பிராக்ஞனாமே. நாசமாம் உயிர்க்குன்னா அந்த இடத்துல சுஷுப்தியில் இருக்கின்ற அந்த உயிருக்கு, நாசமாக உயிருக்கு. அந்த உயிர்கள் அனாதியானது நம்ம பார்த்தோம். உயிர்கள் அனாதியானதுன்னு பார்த்தோம். சுஷுப்தின்னு தான் சொல்கிறார் அந்த, ஏன்னா இது காரண நிலையில் தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம், குழந்தை பார்க்குறோம்,
அது ஃபீட்டஸாக இருக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம எம்பிரியோ ஃபீட்டஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம், எல்லாத்துக்கும் பேர் என்னது, எம்பிரியோ தான் பேர், ஃபீட்டஸ் தான் பேர். அது மாதிரி இன்னும் வெளிப்படாத நிலையில் இருக்கிற அந்த ஜீவனுக்கு பேர் பிராக்யன்னு பேர். இன்னும் நம்ம என்னவா இருக்கோம், விதைக்குள்ளே தான் இருக்கோம். எல்லா உயிர்களும் என்னவா இருக்குது. இப்போ ஒரு ஆலமரம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த ஆலமரத்தோட விதை டியூண்ட இருக்கு. அந்த விதைக்குள்ளே எத்தனையோ ஆலமரம் இருக்குது, அந்த விதைக்குள்ளே எத்தனையோ ஆலமரம் இருக்கு. அதுபோல் இது என்னது, இது சிருஷ்டி வெளிப்படாத நிலையில் அந்த ஜீவர்களுக்கு பெயர் பிராக்ஞக, புது பேராக இருக்கும். பிரகர்ஷேன அக்ஞக, அக்ஞன ஒன்றும் தெரியாத, எதுவுமே தெரியாமல் அந்த ஜீவன் இன்னும் காரண நிலையில் இருக்கான். எப்படி ஒரு தாய் வயிற்றுக்குள்ளே ஒரு கர்ப்பம் இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது அது எப்படி இறைவன் ஒரு சுஷுப்தி அவஸ்தையில் காரண சரீரத்தில் ஆனந்தமய கோஷத்தில் இருந்தாரோ, அதே மாதிரி ஜீவனும் இன்னும் வெளி வரல, உயிர்களும் வெளி வரல, அதே மாதிரி சுஷுப்தி நிறையில் ஆனால் அவித்தையோடு இருக்காங்கன்னு பார்த்தோம். ஜீவனுக்கு அவித்தையோடு இருக்கான்னு பார்த்தோம். அதே மாதிரி அவனும் ஆனந்த கோஷத்தில் இருக்கான். எப்படி குழந்தை கர்ப்பத்துக்குள்ளே அது பாட்டுக்கு சுகமாக தூங்கிட்டு அது பாட்டுக்கு சுஷுப்தியில் இருக்கிற மாதிரி ஆனந்தத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். இன்னும் வெளிவராத ஸ்டேஜ் அது நமக்கு பிராக்ஞனாமே. எல்லாருக்கும் பேர் பிராக்ஞன் தான் அந்த நேரத்தில். எப்படி நம்ம எம்பிரியோ ஃபீட்டஸு அப்படின்னு சொல்கிறோமோ, பேபி அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு என்ன மொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரு பேர் தான் இன்னும் வெளி வந்தால் தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பேர் வேறு வேறு பேராக வரும். இப்போ உயிர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிராக்யன்னு நம்ம சொல்கிறோம். என்ன எதுக்காக பிராக்யன்னு சொல்கிறோன்னா, பிரகர்ஷேன அக்ஞக, எதுவுமே தெரியல, கர்ப்பத்தில் இருந்து தான் நம்ம வந்தோம், என்ன நடந்துச்சு நமக்கு தெரியுமா, தெரியாது. அதுபோல் இந்த சமஷ்டி கர்ப்பம் இது சமஷ்டியில் இதெல்லாம் ஒடுங்கிய நிலையில் இருக்குது. பிரகர்ஷேன அக்ஞக, அப்போது நாமமும் பிராக்ஞனாமே. இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம், காரண நிலையில் உயிர்கள் வந்தாச்சு. இப்போ சிருஷ்டியில் என்ன வந்திருக்கு நமக்கு, காரண நிலையில் ஈஸ்வரன் இருக்கார், அதே மாதிரி காரண நிலையில் ஜீவர்கள் வந்தாச்சு. இப்போ காரண பிரபஞ்ச சிருஷ்டி வந்துருச்சு. 3 நிலை பார்த்தோம், ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம். நம்ம ஒரு இது வெளி பேசுகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி 2 ஸ்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தோம். காரணத்தில் நமக்கு நம்ம மனசில் ஒரு பிக்சர் இருக்குது, அதை எப்படி நம்ம செயல் வடிவுக்கு கொண்டு வரேன்னு யோசிக்கிறோம், அதுக்கப்புறம் வெளி வருது. அதுபோல் இந்த சிருஷ்டி இப்போ காரண நிலையில் இறைவன் இருக்கின்றார். அவர் எப்படி இருக்காரு, சத்துவகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த மாயா சகித ஈஸ்வரன், ரஜோகுணத்தில் பிரதிபலிக்கின்ற அவித்யா சகித ஜீவன். எல்லாமே இன்னும் காரண நிலையில் தான் இருக்கும், இன்னும் நமக்கு வெளி வரல. குட்டி ஒரு குட்டி பேபி ஃபார்ம் ஆனால் எப்படி இருக்க, வெளிவரக்கு எவ்வளோ டைம் எடுக்குது இல்லையா, அது மாதிரி இதுக்கு இன்னும் என்ன பண்ணணும். இப்போ நம்மளே பார்க்கணும், நமக்கு கை கால் வேணும், நமக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி கொடுக்கணும். கடவுள் எல்லாம் என்னெல்லாம் வேணும், நமக்கு கை கால் மட்டும் இருந்தால் போதுமா, நமக்கு புத்தி வேணும், மனசு வேணும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நமக்கு இனிமேல் கொடுக்க போகிறாரு. ஒன்றுன்னா நம்ம எப்படி வந்தோம், ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நமக்கு டேட் ஆஃப் பர்த் இந்த பாடி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன், நீ யாருன்னு நினச்சிட்டு இருக்க, ஒன்று இந்த உடம்பத்தானே நீ நினச்சிட்டு இருக்க. சொல்கிறேன் கேளு, நீ எப்படிலாம் வந்த, உனக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம கண்ணு காது மூக்க மட்டும் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற பார்ட்ஸை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுக்கு உள்ளே என்ன இருக்குது, நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, புத்தின்னு ஒன்று இருக்குது, பிராணன்னு ஒன்று இருக்குது. இன்னும் என்ன பண்ண போகிறோம், ஒன்னொன்னையா அந்த நாணை கூறு போட போகிறோம். உனக்கு இல்லை என்னெல்லாம் இருக்குன்னு பாரு, இது எதுவுமே நீ இல்லைன்னு சொல்ல போகிறோம். இது எதுவுமே எதெல்லாம் நீ நினச்சிட்டு இருந்தியோ அது எதுவுமே நீ இல்லை. இப்போ நம்ம சொல்லுவோம், இது கண்ணு, இது மூக்கு, இது வாய், இது என்னோட கை, இது என்னோட கால். அப்போ ஆனந்தின்னா யாரு, இது எதுவுமே ஆனந்தி இல்லை அப்படின்னு என்ன பண்ண போகிறோம், ஒன்னொன்னையா அக்கு வேற ஆணி வேற பிச்சு தூக்கி போட போகிறோம். அதோட என்ன பண்ண போகிறோம், எல்லா சுகத்தையும் துக்கத்தையும் பிச்சு தூக்கி போட போகிறோம். அறிவுபூர்வமாக நம்ம சிந்திக்க போகிறோம். புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக மட்டும் எடுத்துக்கணும். நிறைய இன்னும் கேள்விகள் நிறைய வரும். கேள்வி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்மளே சொல்லிடுவோம் ஆமாம் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளை சொல்ல வைக்கும். இப்போ நமக்கு காரண பிரபஞ்சம் வந்துருச்சு, காரண சிருஷ்டி வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன வரணும், நமக்கு காரணம் முடித்ததுக்கப்புறம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் வரணும். இதை நம்ம அடுத்ததில் சொல்கிறேன். 34
அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி காரண சரீரம் சொன்னதை மட்டும் மோக முழு குணத்திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வழுத்து சூக்கும ஆரோப வழியும் நீ மொழிய கேளாய் அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி காரண சரீரம் சொன்னதை மட்டும் மோக முழு குணத்திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வழுத்து சுக்கும ஆரோப வழியும் நீ மொழிய கேளாய். இப்போ நான் மூல ஆரோபத்தை சொல்லிட்டேன். மூல ஆரோபம்னா அந்த காரண சிருஷ்டியை சொல்லிட்டேங்கிறார். யாருக்கு? அழுக்கொடு பற்றும் ஜீவருக்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி காரண சரீரம். இது வரைக்கும் நம்ம போன பாட்டோட சேர்த்து படிக்க வேண்டியது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், விவரம் சொல்லிட்டேன். நம்ம இன்னொருக்க பார்த்துருவோம். அழுக்கொடு பற்றும் ஜீவருக்கு அதுவே ஆனந்த கோஷம். ரஜோகுணத்தில் பிரதிபிம்பித்த அந்த ஜீவனுக்கு அவன் காரண நிலையில் இருக்கான். அது என்னவா இருக்கு அவனுக்கு? அந்த ஆனந்த கோஷம். அவன் முழு ஆனந்தத்தில் அப்படி முழுமையான அறியாமை என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது மாதிரி ஒரு ஆனந்த கோஷத்தில் இருக்கான். அவித்தைங்கிற அந்த கோஷத்தில் இருக்கான். சுளுத்தி காரண சரீரம். ரெண்டு பேருக்குமே, இறைவனுக்கும் ஈஸ்வரனும் காரண சரீரம் சுளுத்தி தான், கோஷம் ஆனந்த கோஷத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி ஜீவர்களும் காரண சிருஷ்டியில் காரண சரீரத்தில் இருக்கும்போது அதே சுஷுப்தியில் தான் இருக்காங்க, ஆனந்த கோஷத்தில் தான் இருக்காங்க. இதோட நம்ம காரண பிரபஞ்ச சிருஷ்டி முடிஞ்சிருச்சு. இந்த பேசிக்கான அந்த காரணம் இனிமேல் என்ன ஆகணும்? காரணத்திலிருந்து சூக்ஷ்மத்துக்கு வரணும். இம்மட்டும் என்ன சொல்லியிருக்கோம்? அந்த காரண சரீரத்தை பற்றி சொல்லிட்டோம். இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, மோகம் முழு குணத்து இரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம். இது வரைக்கும் இம்மட்டும் மோகம் முழு குணத்து இரண்டால், முக்கியமான வார்த்தை மோகம் முழு குணத்து இரண்டால். மோகம்னா அறிவை மயக்கக்கூடிய இரண்டு குணங்கள். எந்த குணம்? மாயை அவித்தை. காரண சிருஷ்டிக்கு காரணமான மாயை அவித்தை காரணமாக உண்டான மூல ஆரோபம் சொன்னோம். மூல ஆரோபம் சொன்னோம். காரண சிருஷ்டிக்கு காரணமா இருக்கிறது என்னது? இந்த அவித்தை மாயை. முழு குணத்து இரண்டால். எப்படிப்பட்ட இரண்டு குணம்? மோகமுடைய, அறிவை மயக்கக்கூடிய, இல்லாததை இருப்பதாக நினைக்கக்கூடிய, அந்த அறிவை மயக்கக்கூடிய அந்த ரெண்டு குணங்கள். இறைவனுக்கு மாயை, ஜீவர்களுக்கு அவித்தை. இறைவன் மாயையை ஆள்பவர், ஜீவர்கள் அவித்தை வசப்படுபவர்கள். இந்த மூல ஆரோபம் சொன்னோம். வழுத்து சூக்கும ஆரோப வழியும் நீ மொழிய கேளாய். வழுத்துன இனி கூறப்போகும் சூக்ஷ்ம ஆரோபம். எப்படி இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சம் உண்டாயிற்று அப்படிங்கிறத பற்றி இனி சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறார். எப்படி இறைவன் காரண நிலையில் இருந்தார், ஜீவர்களும் காரண நிலையில் இருந்தாங்க. இப்போ இனிமேல் என்ன வேணும் நமக்கு? இப்போ பிள்ளைங்க வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருங்க, ஷாப்பிங் லிஸ்ட்டு, இதெல்லாம் வேணும் அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம ஒன்றொன்னையாக கலெக்ட் பண்ணணும், டிக் பண்ணி போகணும். பிள்ளைய ஊர்லேருந்து வர்றாங்க அப்படின்னு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணணும் நமக்கு. அதுபோல் உயிர்களுக்கெல்லாம், இப்போ உயிர்கள் பிறக்க போகுது, குழந்தை பிறக்க போகுதுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அதுக்கு ஜாமான்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா? எத்தனை ஜாமான் ரெடி பண்ணணும். அது மாதிரி இறைவன் என்ன பண்ணணும்? அவர் மட்டும் சும்மா இருந்தால் பரவாயில்ல, ஜீவர்களும் வந்தாச்சு, அவங்களுக்கு சோறு போடணும், எல்லாம் வேணும் இல்லையா? அதனால அவங்களுக்கு சிருஷ்டியை எப்படி உண்டாயிற்று, சூக்ஷ்ம சிருஷ்டி எப்படி உண்டாயிற்று. முதல்ல அந்த எல்லாமே இன்னும் காரண நிலையில தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த பிரத்யட்சமான எல்லாம் வரல, காரண நிலையில் இருக்குது. இனிமேல் நான் சூக்ஷ்ம சிருஷ்டியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறார். ஏம மாயா வினோத ஈசனார் அருளினா உயிர்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும்
வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் ஏமமாயா வினோத ஈசனார் அருளினாலே கூமளி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் 2 சக்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். இனிமேல் இறைவன் தன்னுடைய மந்திரவாதி வந்தாச்சு, ஜீவர்கள் வந்தாச்சு. இனிமேல் அவர் என்ன தன்னுடைய காரியத்தை தொடங்க போகிறார். என்ன அப்ரகடாபரன்னு நம்ம மெஜிஷியன் சொல்கிற மாதிரி ஏம மாயா வினோத ஈசனார் அருளினாலே. ஏம மாயா மாயை வைத்து, ஏமனா அறிவே வடிவான அந்த மாயை உடைய அந்த ஈசனார் வினோத அருளினாலே எக்கச்சக்கமான திருவிளையாடலை பண்ணக்கூடியவர். இறைவன் எல்லா லீலைகளும் பண்ணக்கூடியவர். அவருடைய வினோதமான அந்த அருளினாலே, அந்த பிளானிங், அவருடைய மாயா சக்தி, அதை வச்சு என்ன பண்ணுறாரு? பூமலி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் 2 சக்தியாய் பிரிந்து தோன்றும். இப்போ உயிர்கள் நுட்பமான நிலையில் இருக்குது, பீஜ நிலையில் இருக்குது. அந்த உயிர்களுக்கு உடம்பு வேணும், அந்த உலகம் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு? பூமலி உயிர்கட்கெல்லாம், இந்த பூமியில் இருக்கின்ற இந்த உயிர்களுக்கு, எண்ணற்ற உயிர்களுக்கு எல்லாம், ஏன்னா நிறைய சிற்சாயை வந்துருச்சு, ஏகப்பட்ட உயிர்கள் வந்துருச்சு. அந்த உயிருக்கெல்லாம் என்ன வேணும்? உடம்பு வேணும். அதுக்கு ஓடி பாடி விளையாடுறதுக்கு குடும்பமெல்லாம் வேணும், வீடு கட்டுறதுக்கு ஜாமான்லாம் வேணும், எல்லாம் வேணும். அவர் என்ன, அப்போ அவர் தான் பொறுப்பு, அவர் தான். அப்போ என்ன பண்ணணும்? பூமணி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக, அனுபவிப்பதற்குரிய கருவிகள் எல்லாம் வேணும், உடம்பு வேணும், உடம்புல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேணும். யோசிச்சு பாருங்கள், எப்படி ஒரு கரு உண்டாகி எப்படி கண்ணெல்லாம் கரெக்டான இடத்துல இருக்கும், மூக்கெல்லாம் கரெக்டான இடத்துல, எப்படி சிருஷ்டி பிளானிங் எப்படி இருந்திருக்கணும். ஒரு மயில்னா மயில் மாதிரி இருக்கும், மயில் குஞ்சுலேருந்து மயில் குஞ்சு தான் வரணும், காக்கா குஞ்சு வரக்கூடாது. அப்போ என்ன ஒரு பிளானிங் இருக்கணும் நமக்கு. அப்போ இந்த உயிர்களுக்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் 2 சக்தியாய் பிரிந்து தோன்றும். இப்போ 3 குணம் பார்த்தோம், 3 குணங்கள் இருந்துச்சு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்திலிருந்து என்ன வந்துருச்சு? இறைவன் வந்துட்டாருன்னு பார்த்தோம். ரஜோகுணத்திலிருந்து ஜீவர்கள் வந்தாச்சு. இனி நமக்குரிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுலேருந்து வரப்போகுது? இந்த தாமத குணத்திலிருந்து வரப்போகின்றது, தமோ குணத்திலிருந்து உண்டாகின்றது. அந்த தமோ குணம் என்ன செய்யுது அப்படின்னா 2 சக்தியாக பிரிந்து தோன்றுகின்றது. இந்த சார்ட் போட்டுக்கிட்டே வந்தால் நமக்கு நல்லா புரியும். தமோ குணம், நம்ம இவர் ராமகிருஷ்ணாரந்தரோட சார்ட் இருக்குது, கோனார் நோட்ஸ் மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. அது மாதிரி அப்பப்போ பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் ஹையாக சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் நீங்கள் அந்த டேப்லெட் காலம்லாம் போட்டு படித்தா நல்லா புரியும். புரியலனாலும் பரவாயில்ல, கேட்க புரியும். இது ஒரு என்ன, எத்தனையோ விஷயம் நமக்கு சினிமாலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, கடைசியில் நல்லா புரியும், திரும்ப திரும்ப கேட்கும்போது நல்லா புரியும். பூமலி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் 2 சக்தியாக பிரிந்து தோன்றும். தமோ குணத்திலேருந்து 2 சக்தி வரும். என்ன சக்தி? வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். திரும்ப பயமுறுத்துறாரேன்னு இருக்கும், என்னமோ வார்த்தையை போடுறாரே அப்படின்னு இருக்கும். அந்த தமோ குணத்திலிருந்து 2 சக்தி வருகின்றது. ஒன்று மூடல் சக்தி, இன்னொன்று தோற்றம் சக்தி அப்படின்னு பார்க்குறோம். வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். வீமம்னா ரொம்ப கனமான மறைப்பு சக்தி, மறைப்பு சக்தி என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். விவிதம்னா பலவிதமான தோற்றங்கள், வெரைட்டி 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 வருது வருது வருது. படைப்பில் பார்க்குறோம், நம்ம பாட்டி காலத்துலலாம் அவங்களுக்கு கண்ணுக்கு அவங்க என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியாது, கண்ணாலையும் காதுனாலையும் என்னெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்கன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம எவ்வளோ விஷயங்கள் அனுபவிக்கிறோம். பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தொட்டு உணர்றதுக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நமக்கு. அது விவிதமாம் தோற்றம், பலவிதமான தோற்றங்களை உண்டு பண்ணக்கூடியது என்னது? அந்த தோற்றம் என்னும் சக்தி. 2 சக்தி பார்த்தோம். தோற்றம் என்னும் சக்தி, உயிர்களுக்கு 2 சக்தி மூலமாக இந்த போக சாதனங்கள் உண்டாச்சு. நிறைய வெரைட்டி
கிரியேட்டிவிட்டி எக்கச்சக்கம் இருக்குது. இவர் சொல்லுவார், பரமாத்தாந்த சுவாமி சொல்லுவாங்க, கிரியேட்டிவ், நாவல்ட்டி, பியூட்டிம்பாங்க. விதவிதமாக கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. இன்னும் 10 வருஷத்தில் நம்மளாம் நல்ல வேலை இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களா இல்லைன்னு தோணுது. ஏன்னா நம்மளாலே யூடியூப் பார்த்துட்டு ஃபோனை கீழே வைக்க முடியல, பிள்ளைங்களெல்லாம் என்ன சொல்கிறது நம்ம. இப்போ அது மாதிரி வெரைட்டி, அந்த சக்தி. இன்னொன்று மூடலாம் சக்தி, 2 சக்தி உண்டாகி. அந்த சக்தி என்ன சக்தினா, நம்ம எல்லாம் கொடுத்துட்டு அறிவை மட்டும் மூடி வச்சிச்சு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அறிவை மட்டும் மூடி வச்சு. சாமிஜி சொல்லுவாங்க, அவங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட 2 தான் கேட்கணும், ஆரோக்கியத்தை கொடு, அறிவை கொடுன்னு தான் கேட்கணும். நம்ம இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறோம். நம்ம பகவான்கிட்ட 2 விஷயம் தான் நம்ம கேட்கணுமா, ஆரோக்கியத்தை கொடு, அறிவை கொடுன்னு கேட்கணும். அறிவு இருந்தால் எல்லாமே கிடச்சிருமா. நம்ம என்ன நினைக்கிறோம், இதை கொடு அதை கொடுன்னு கூமுட்டத்தனமாக கேட்குறோம். அப்போ இந்த மாயா சக்தியில் இருக்கின்ற தமோ குணம் என்ன கொடுத்துருக்கு, எல்லா போகத்தை எல்லாம் கொடுத்துட்டு புத்தியை மட்டும் மறைச்சிச்சு. வீமமா மூடல் என்றும் கனமான மூடல். என்னெல்லாம் மூடி இருக்கு, நான் யாருங்கிறத தெரிய விடாம மூடிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் யாருங்கிறத தெரிய விடாம மூடிடுச்சு. இன்னொன்று, இது கிடச்சிட்டா நிம்மதியாக இருப்பேன், அது கிடச்சிட்டா நிம்மதியாக இருப்பேன், இது நடந்துட்டா நிம்மதியாக இருப்பேன்னு நிம்மதியை வெளியவே தேடுற ஒரு புத்தி நம்ம அறிவை மறைத்து விட்டது. அந்த சிருஷ்டியில் இருக்க அந்த 2 சக்தி இருக்குது, நிறைய படைச்சிருக்கு. அந்த படைச்சிருக்கு. இன்னொன்று நம்ம அறிவை மூடி இருக்கின்றது. வீமமா மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். இன்னும் சிருஷ்டி எப்படி போகுதுங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். படிச்சுக்கோம். அழுக்கொடு பற்றும் சீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம், சுளுத்தி காரண சரீரம் சொன்னதி மட்டும் மோக, முழு குண திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம், வழுத்து சூக்கும ஆரோப வழியும் நீ மொழிய கேளாய், ஏமமாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக, தாமத குணம் 2 சக்தியாய் பிரிந்து தோன்றும், வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி, செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.